ஏர்டெல்ல நம்ம செட் பண்ணிக்கக்கூடிய காலர் டியூனை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலர் டியூன் நம்ம ஏர்டெல்ல செட் பண்ணிருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஏர்டெல்ல நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல காலர் டியூன் வந்து செட் பண்ணிருப்பீங்க. அப்படி செட் பண்ணிருக்கூடிய அந்த காலர் டியூனை நீங்க கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படின்றதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஹலோ டியூன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் ஹலோ டியூன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாட்டு வச்சிங்களோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். பக்கத்துலேயே மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்து இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரிமூவ் கரண்ட் ஹலோ டியூன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீஆக்டிவிங் யுவர் ஹலோ டியூன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ டியூன் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போது ஏர்டெல்லில் நம்ம செட் பண்ணிக்கூடிய இந்த காலர் டியூன் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.